ஹாய் ஹலோ மக்களே, எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களா? நான் உங்கள் ஜெசிந்தன். எப்படின்னு சொன்னால், அந்த எங்களுக்கு பேபி கிடைச்சிருக்கு தெரியும் தானே. அந்த இல்லத்தில் போய் நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் போட்டிருந்தீங்கள். அப்படின்னு சொன்னால் வாழ்த்துக்கள்னா கங்க்ராச்சுலேஷன், குட்டியசி பிறக்க போகிறார், வேற போகிறார் அப்படின்னு நிறைய எல்லாம் போட்டிருந்தீங்க. கிருஷ்ணா அப்புறவா கண்ட பிரச்சனையோட பிறகு பேபியும் கிடைச்சிட்டு அப்போ அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஜெயிலுக்கு போன பிரச்சனைகள் அதுகளோட நான் கொஞ்சம் விசகமாதியாமத்தின் புத்தகங்களில் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கவனமாய் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக வேதம் நமக்கு போதிக்கிறது. பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம். உலக பிரகாரமான தொழில் துறைகள் சொத்துகள் மாத்திரமல்ல ஆசீர்வாதம், பிள்ளைகளும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் ஒரு பிள்ளை பிறந்தவுடனே அந்த வீட்டில் இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம். சில வீடுகளிலே சில குடும்பங்கள் வறுமையும் அதிகமாக இருந்தாலும் அந்த வீட்டிலே ஒரு குழந்தைகள் பிள்ளைகள் இருந்த கலகலப்பாய் விளையாடி தகப்பன் தாயோடு அவர்கள் மனமகிழ்ந்து இருக்க நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த நாளிலும் பிள்ளை ரித்திக் விஜய் ஜெசிந்தன் பிறந்து இன்று 41வது நாளிலே பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பிறப்பு, ஆரோக்கியமான காலத்தை, ஒரு ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தாயும் செய்யும் தகப்பனுமாக இந்த நாளில் உற்றார் உறவினர்கள், பேரன் பேத்தி, அவருடைய அயலவர்கள் மற்றும் சொந்த வந்து செய்யலை. 41 நாங்கள் அப்புறம் சும்மா நோமலாக எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே நாங்கள் அதை செய்து முடிக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் சும்மா நோமலாக செய்தது. அதால் நானும் உங்களுக்கு முடிஞ்சிருக்குமே பேபி கிடைச்சதுகள், பேபி என்ன நிலைமை இருக்கிற ஒன்றுமே நாங்கள் சொல்லலை, ஒன்றுமே தெரியப்படுத்தலை. அப்போ நிறைய பேர் வீடியோவில் அண்ணா பேபி என்ன செய்து அப்படி இப்படின்னு நிறைய கேட்டிருந்தேன் நீங்கள். ஆனால் நானுமே ஒன்றுமே சொல்லலை, அப்போ அது கூட இல்லை. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க பேபி பிறந்தது என்ன நிலைமை, ஒன்றுமே சொல்லலை, அப்படி என்ன பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் ஒன்றும் போடலை, சும்மா ஃபேஸ்புக்கில் போட்டேன். நான் அது ஃபோட்டோ பேபி கிடைச்சோடனே ஃபோட்டோ போட்டது. அப்போ இப்போ வந்து அது 41 நாள் நான் செய்யும்போது கிருஷ்ணா புருவார்கள் ஜெயிலுக்குள்ளே. அப்போ அவங்க பெருசாக செய்யலை, பெருசாக அவங்களுக்காக இல்லை, நார்மலாகவே நான் பொதுவாக பெருசாக செய்யலை. ஏன்னா எங்களை வீட்டை கொஞ்சம் வேலை இருந்தது. அப்போ அந்த வீட்டு வேலையில் நடந்து கொண்டிருக்கு. மற்றது கொஞ்சம் முதலாவது பிறந்த நாள் அப்படி எதுவும் செய்தால் அவைகளும் கொஞ்சம் பலம் தெரியணும், எல்லாத்துக்கும் ஓகே என்று யோசிச்சுட்டு செய்யலை. என்னடா இப்போ ஒரே குழந்தைகள் அழுது ஒன்றுக்கு தான் சின்ன இல்லை பேபி. அப்போ அதால் இது மாதிரி இருக்கும் ரெண்டோடு செய்யலை. அப்போ அது சம்மந்தமாக நான் வீடியோ எடுத்தது. அப்போ வீடியோ வந்து நான் போடுவோம் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ட்ரை பண்ணி போட்டேன். அது எப்படி என்று சொன்னால், இப்போ நான் சும்மாவே நார்மலாக முதல் வந்து எந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தா தெரியும், வெட்டிங் வீடியோவில் அதெல்லாம். அப்போ சும்மாவே அந்த மியூசிக் எழுதன் பாட்டு அப்படி சும்மா பிடிச்ச சோங்களை போட்டு எடிட் பண்ணிட்டு போடுறது. அதான் முதல்ல எந்த யூடியூப் சேனல் நான் அதான் செய்கிறேன் நான் நார்மலாகவே. அப்போ அதே மாதிரியே நான் செய்தேன். ஆனால் அது எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த இப்போ நான் கொஞ்சம் வீடியோ போட நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் அதில் கூடிட்டு சப்ஸ்கிரைபர்லாம் கூடினோடனே போல் அது யூடியூப் சேனலால் எப்படின்னு சொன்னால் முதல் மாதிரி இல்லை. முதல் வந்து நான் மியூசிக் அதை நார்மலாக போட்டேன்னா ஆனால் காப்பிரைட் போல வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கமெண்ட்டுகள் எல்லாம் கூட வரும், பார்க்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நான் 4 நாளுக்கு கிட்ட இந்த வீடியோ நானும் அப்லோட் பண்ணுறேன்னு எப்படின்னு சொன்னால் எடிட் பண்ணி போட்டு இதே முதல்ல வந்து சோங் போட்டு அந்த வெட்டிங் வீடியோகளை நான் போட்ட மாதிரி சோங்கை போட்டு எடிட் பண்ணி போட்டேன். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்திலே அது வந்து உடனே அந்த காப்பிரைட்லேருந்து வந்து ப்ளக் ஆகிடுச்சு. வீடியோ நீங்கள் கமெண்ட் போடலாம், அது அப்படியே வீடியோ வந்து எனக்கு வியூ காட்டுதில்லை. அப்படின்ட்டு முதல் வீடியோ அழிச்சிட்டு நான் என்ன செய்தேன் பிறகு, அப்போ சோங்கை போட்டு தானே இதாண்டு போட்டு இப்போ ஃபுல் சோங்கை போட அப்படி சிலவில் இதாண்டு ஆக்கம் வந்துட்டு நான் என்ன செய்தேன்
சின்ன சோங்கில் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து அந்த சோங்கை வந்து நான் நார்மலாக போட்டேன். அந்த சின்ன சோங்கோலாக போட்டால் அப்போ ஒரு சோங்கை ஃபுல்லாக போட்டுத்தான் அப்படி காப்பரேட் உள்ளதோ தெரியாது எனக்கு உண்மையாகவே அது யூடியூப்பில் இதுகள் தெரியாது என்ன மாதிரி என்ற அந்த துறைக்குள்ள இருக்கிறவங்க தான் அது தெரியும் அப்படின்ட்டு. ஆனால் தெரியாது. அப்போ நான் சும்மா சின்ன சின்ன துண்டா வீடியோ ஃபுல்லாக போடாமல் பாட்டுகளை சின்ன சின்ன துண்டா எடுத்துட்டு போட்டேன். அப்போ அதுவுமே கொஞ்சம் ஒரு 120 வியூஸ் ஏதோ அப்படி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது நீங்கள் கமெண்ட் அடிக்கலாம் அது அப்படின்ற மாதிரி அப்படியே பிளாக் ஆயிடுச்சு. அப்போ சரி என்று போட்டு திருப்பி அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டு திருப்பி என்ன செய்தேன்னு சொன்னால் சரி இப்போ சோங் போடத்தானே அதை அப்படி செய்யுது. அப்போ சரி சோங்கை போடாமல் நான் வந்து சும்மா மியூசிக்கை மட்டும் போடுவோம்னு போட்டு இப்போ சோங் போட்டால் இது பிரச்சனை மியூசிக்கை தூக்கி அதில் போட்டேன். சும்மா பாட்டுன்னு மியூசிக் மட்டுமே எடுத்து மெலோடி மாதிரி அந்த மியூசிக்கை மட்டும் எடுத்து போட்டேன். அப்போ அந்த மியூசிக்கை போட்டால் அதுவுமே அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வியூவர்ஸ் வந்தோடனே அதே மாதிரி அதுவும் காப்பரேட் விழுந்தது. பேருந்து வாகடாக்காண்டு பிளாக் ஆயிடுச்சு. அப்போ வீடியோ அப்படியே பார்க்கவே எல்லாம் போயிடுச்சு. திருப்பி என்ன செஞ்சேன் நான் திருப்பி அதை டிலீட் பண்ணி போட்டு சரி மியூசிக்கை சிலவெல்லாம் ஃபுல்லாக இதை இப்படி போடத்தானே அது வந்து காப்பிரைட் விழுது ரெண்டு போட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் திருப்பி அந்த இதன்னுட்டு மியூசிக்குகளையும் இப்போ அப்படி ஃபுல்லாக இப்போ கரோக்கி மியூசிக் மாதிரி அது போயிடுச்சு. அப்போ அந்த கரோக்கி மியூசிக் மாதிரி அந்த மியூசிக்கை ஃபுல்லாக கட் பண்ணி போட்டு திருப்பி நான் என்ன செய்தேன்னு சொன்னால் மியூசிக் ஒன்றும் இல்லாமலே இப்போ இதுதான் நடந்த பிரச்சனை என்று சொல்லி இப்போ நான் வீடியோ போடுறதும் கட் பண்ணுறதும் அழிக்கிறதுமா இருக்கேக்க பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது வீடியோ வருது இந்த போகுதுன்னு சொல்லி போட்டோம். சில பேர் வந்து நான் நைட் போட்டுட்டு அடுத்த நாள் படி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருந்தது ஏசின்னா பேபின்ற வீடியோ வந்திருந்தது காணல பிறகு நாங்கள் பார்க்கலைனோ அப்படின்னு. அப்போ நான் அவைக்கு மெசேஜ் போட்டு விட்டுனான் போகிறோங்க அது காப்பிரைட் விழுந்து பிளக் ஆகிட்டு நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு திருப்பிண்டு. அப்போ திருப்பி நான் அப்படி தான் போட்டேன். சரின்ட்டு திருப்பி பார்த்தா இப்படி ஆகிட்டு பின்ன பாட்டு சும்மா நான் மட்டுமே இப்போ உங்களுக்கு இப்போ கதையை சொல்கிற மாதிரி இப்படியே சும்மா பாட்டை வந்துட்டு 2 பாட்டை படிச்சுட்டு அதை திருப்பி அப்படியே போட்டு விட்டேன். போட்டால் அது என்ன செய்துச்சுன்னு சொன்னால் அதே மாதிரியே திருப்பி ஒரு கொஞ்சம் டைமால் அது வந்து அப்படியே பிளக் ஆகிட்டு திருப்பி இதே மாதிரி காப்பிரைட் விழுந்து பிளக்காட்டு இது வந்து ஒரு எத்தனை அந்த ஒரு 5-6 தடத்துக்கிட்ட இந்த வீடியோ போடுறதும் நான் டீட் பண்ணுறதும் அப்படி போய் கொண்டு இருக்கு. அப்போ முதல்ல அப்படி இல்லை ஸ்டார்டிங் அந்த வெட்டிங் வீடியோலாம் நீங்கள் கீழே வேறுங்க போய் கிடாக்கு ஆனால் அந்த காப்பிரைட் விழுந்திருக்கு சும்மா அந்த அடையாளம் விழுந்திருக்கு. ஆனால் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்தது. இப்போ அந்த வியூவர்ஸ் கூட ஆகும். அப்போ அப்படியாவது வருவதில்லை விடுவதில்லை வீடியோவை. அப்போ அதுவெல்லாம் அனுபவம் வேணும் உண்மையாகவே நான் தெரியாது. அது நான் சும்மா இந்த வாழையே எடிட் பண்ணி போட்டு நான் சும்மா இங்கே இதுக்காக போட்டேன் நான் ஏதாவது இந்த வீடியோ போடுறேன்னா இப்போ தான் போல பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியுது. சரி என்னோட இப்போ வேறுங்க இப்போ கடைசியாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ கடைசியாக இப்போ இந்த பகல் போட்டேன் அந்த வீடியோவை எப்படி என்று சொன்னால் இப்போ அதை எடிட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை எடிட் பண்ணுறோம் அதுக்குள்ளே வேற மியூசிக் இருக்குது தானே அதை வந்து நார்மலாக அந்த மியூசிக் வந்து நார்மலாக அதில் வர்றதானே வீடியோவில் எடிட் பண்ணோன்னா அந்த மியூசிக்கையே திருப்பி ஒரு மியூசிக்கை நிறைய தரம் எடுத்து போட்டு அதை போட்டேன். அப்போ அது என்ன செய்துச்சுன்னு சொன்னால் அதுவும் காப்பிரைட் விழுந்த வேற வலிக்கிட்டு இன்றைக்கு விழுந்துட்டு அது இது என்னடா இந்த வீடியோ போட முடியலையே அந்த பேபின்ற வீடியோவே எல்லாரும் பார்க்குறதுக்கு இப்போ 40 இப்போ குழந்தையும் பேபியும் தெரியாதே எல்லாரும் பார்க்கணும்னு நானும் சரியான முயற்சிகள் எடுத்தேன். இப்போ சரி வராது ஒன்றுமே சரி வரல. திருப்பி என்ன செய்தேன் இப்போ இந்த பிரச்சனையை கதைச்சி போட்டு இந்த வீடியோ போடுவோம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்று சொன்னால் வேற வழியே ஒன்றும் இல்லை அந்த வீடியோ போடுறதுக்கு. யூடியூப்ல நான் வீடியோ போடுறதுன்னு சொன்னால் இதே இப்போ தனியாக ஒரு வீடியோ சும்மா போட்டால் ஒரு சவுண்ட் இல்லாமல் வரும். அப்போ மியூசிக் எதையும் போட்டால் தான் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த நான் எப்படி பிரச்சனைன்னு தெரிய இல்லாட்டி நான் வீடியோ எடுக்கலையே கதைக்கிறதையோ அந்த நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் செய்கிறதையோ அப்படியே நான் போய் கட் பண்ணாமல் எடுத்து போட்டுருப்பேன். அது நாங்கள் அப்படி இல்லை. அதுவும் ஸ்டூடியோக்காரர் எடுத்தது அவங்க ஹமராவில் தானே. அப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது. அப்போ அதை நான் அதை பெருசுப்படுத்தலை. வீடியோ எடுத்துட்டு அவங்க எடிட் பண்ணுறானே சோம் போட்டு இப்போ இந்த வீடியோ போடுவோம்னு போட்டு தான் நான் இவ்வளோ பாடுபட்டது. அப்போ பாருங்க இப்போ இதெல்லாம் விஷயம் தெரியாது. யூடியூப் சேனலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற விஷயங்கள் எல்லாம்
அந்த அந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி புரியும். அப்போ எனக்கு அது உண்மையாகவே தெரியாது. நான் இப்போ இனி விளங்கும் தான் யூடியூப் சேனல்னு சொன்னால் இது இருக்கக்கூடாது, எது இருக்கணுமன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டைம் காணும், அது மட்டும் கதைச்சிருக்கிறேன், போட்டு வரேன். ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.